கிட்னி திருட்டு விவகாரம் தொடர்பாக IAS அதிகாரி தலைமையில் குழு அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். நாமக்கல்லில் அதிமுக ஆட்சியில் கிட்னி திருட்டு தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார் எதுவும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் ஆவணமாக இல்லை என்று கூறினார். தற்பொழுது விசாரணை குழு அளிக்கும் தரவுகளின் அடிப்படையில் குற்றம் உறுதியானால் சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 2019 அதே நாமக்கல் மாவட்டத்தில் அதே பகுதியில் இந்த மாதிரியான நிகழ்வு நடைபெற்று அன்றைக்கி இருந்த காவல்துறையின் அதிகாரிகள் FIR போட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு தகவல் அனுப்பி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. நடவடிக்கையும் இல்லை, நடவடிக்கை எடுக்க அனுப்பின பேப்பரும் இல்லை. ஆனால் காவல்துறையின் அதிகாரிகள் பேப்பர் மட்டும் நாங்கள் வாங்கி வச்சுருக்கிறோம். இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் வினீத் IAS தலைமையில் ஒரு விசாரணை குழு போட்டிருக்கு. 2 வாரம் அவருக்கு கால அவகாசம் கொடுத்துருக்கு. 1 வார முடிவில் தான் அந்த பிலிமினரி ரிப்போர்ட்டை வச்சு இப்போ 2 மருத்துவமனை பேரில் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இதில் சம்மந்தப்பட்டவர்கள், இடைத்தரகர்கள் சம்மந்தப்பட்டவர்கள் யார் யார் எவ்வளோ காலமாக இது நடக்குதுங்கிற இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் முழுமையான சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் துறை வாரியாகவும் சட்டப்பூர்வமாகவும் எடுக்கப்படும்.